Hi friends, இந்த வீடியோவில் பாலிடெக்னிக்காக மெஷர் தியரியிலிருந்து MCQ பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கு கூட யூஸ் ஆகும். சரிங்களா? அதாவது வந்து டிபாரா புக்கில் இருந்து பேஸ் பண்ணி சாப்டர் 2, அதாவது மெஷர் ஆன் த ரியல் லைன் அப்படின்ற அந்த சாப்டரில் இருந்து மட்டும் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதர் சாப்டர்ஸ்க்கு வந்து ரிமைனிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? First one, m star of A, that is Lebesgue outer measure. Lebesgue outer measure nu sollalam illa outer measure, simply say outer measure. So in the star oda meaning enna outer measure of the set A. சரிங்களா? இப்போ m star of A greater than or equal to 0, m star of empty set equal to 0. empty set oda measure வந்து 0 னு சொல்லிருக்காங்க. And then measure outer measure of the set A less than or equal to outer measure of the set B if A contain in B. Fourth one, measure of greatest integer function x equal to 0 for any x in R. எந்த ஒரு xக்குமே greatest integer function ஓட measure outer measure வந்து எப்படி இருக்கும்னா 0 இருக்கும். outer measureன்னு ஒன்று சொல்லும் போதே inner measureன்னு ஒன்று இருக்கும். அதுக்காக தான் வந்து outer measureன்னு சொல்கிறோம். ஸோ வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ட்ரூ தான். சரியா? m star of A greater than or equal to 0, empty set ஓட measure 0. எப்போ வந்து அவுட்டர் மெஷர் ஆஃப் ஏவும் நான் இங்கே மெஷர்னு சொல்லும்போது நீங்கள் அவுட்டர் மெஷர்னு தெரிஞ்சுக்கோங்க. அவுட்டர் மெஷரில் தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அவுட்டர் மெஷர் ஆஃப் த செட் ஏ லெஸ் than or equal to அவுட்டர் மெஷர் ஆஃப் த செட் பி, இது எல்லாமே வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான், 4 ஸ்டேட்மெண்ட்டுமே. ஸோ வந்து ஆப்ஷன் பி ஆல் ஆர் ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், if outer measure of the set A equal to 0, then outer measure of the set A union B equal to outer measure of the set B for any set B, some set B, countable set B, uncountable set B. இப்படி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் எந்த ஒரு செட்டு B எடுத்துக்கிட்டாலுமே அது மேபி கவுண்டபிளாக இருக்கலாம், இல்லை அன்கவுண்டபிளாக இருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ எந்த மாதிரி ஒரு செட்டு எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு செட்டோட மெஷர் வந்து அவுட்டர் மெஷர் வந்து 0ன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த செட்டு கூட எந்த ஒரு செட்டை நீங்கள் யூனியன் பண்ணி அதுக்கு அவுட்டர் மெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கனாலும் அந்த செட்டோட அவுட்டர் மெஷருக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் அவுட்டர் மெஷர் ஆஃப் த செட் பி. சரியா? ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர், எனி செட் பி. தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபால்ஸ்? ஏ, த அவுட்டர் மெஷர் ஆஃப் அன் இன்டர்வல் ஈக்குவல் இட்ஸ் லென்த். ஒரு இன்டர்வலுக்கு வந்து நம்ம அவுட்டர் மெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அது அதோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன். And then second one, outer measure is not translation invariant னு கொடுத்துருக்காங்க. Third one, for any sequence of sets EI, E1, E2, E3 அப்படி நிறைய செட்ஸ் நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் செட்ஸ் எடுத்தாலும் அதுக்கு வந்து யூனியன் பண்ணி இன்ஃபைனைட் கேஸ்க்கும் ஓகே I equal to 1 to infinity யூனியன் பண்ணி எல்லா செட்டையும் சம் E1, E2, E3 எல்லா செட்டையும் யூனியன் பண்ணி அதுக்கு அவுட்டர் மெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து இதை விட, அதாவது வந்து ஒவ்வொரு E1, E2, E3 அது எல்லாத்துக்குமே வந்து அவுட்டர் மெஷர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோட சம் பண்ணுவோம் இல்லைங்களா, அது வந்து எப்போவுமே கிரேட்டர் தென்னாக இருக்கும். சரியா? அப்படின்னு இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டி வந்து நன் ஆஃப் த அபோவ். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா த அவுட்டர் மெஷர் ஆஃப் அன் இன்டர்வல் ஈக்குவல் இட்ஸ் லென்த், இது வந்து இந்த மாதிரி பிஜிடிஆர்பியில் கூட ஒரு ப்ராப்ளம் கேட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இன்டர்வலாக கொடுத்துட்டு ஓகே பாலிடெக்னிக்லேயே என்னன்னு தெரியல. ஸோ வந்து இன்டர்வல் கொடுத்துட்டு அதோட லென்த்து மட்டும் கேட்டிருந்தாங்க 2017 நடந்ததுலன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அவுட்டர் மெஷர் இஸ் நாட் டிரான்ஸ்லேஷன் இன்வேரியன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து டிரான்ஸ்லேஷன் இன்வேரியண்ட்டாக இருக்கும். தேர்ட் ஒன்றும் கரெக்டு தான். எல்லா செட்டுக்கும் சீக்வன்ஸ் ஆஃப் செட்டுக்கெல்லாம் யூனியன் பண்ணி அவுட்டர் மெஷர் பார்க்குறத விட அவுட்டர் மெஷர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட சம்மு பண்ணோம்னா அது வந்து அதிகமாக தான் இருக்கும். சரியா? இந்த யூனியன் பண்ணி மெஷர் பார்க்குறத விட டி வந்து நன் ஆஃப் த அபோவ் வந்து தப்பு. ஏன்னா வந்து பி வந்து இந்த இடத்துல வந்து ஃபால்ஸாக இருக்குது. ஏன்னா அது வந்து டிரான்ஸ்லேஷன் இன்வேரியண்ட், இங்கே நாட் டிரான்ஸ்லேஷன் இன்வேரியண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஃபால்ஸ்? எவ்ரி கவுண்டபிள் செட் ஆஸ் மெஷர் 0, எவ்ரி அன்கவுண்டபிள் செட் ஆஸ் மெஷர் 0, கேண்டர் செட் ஆஸ் மெஷர் 0, கேண்டர் செட் இஸ் மெஷரபிள். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்ரி கவுண்டபிள் செட் ஆஸ் மெஷர் 0, இது வந்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டு. எவ்ரி கவுண்டபிள் செட், எந்த ஒரு கவுண்டபிள் செட் எடுத்தாலுமே அதோட மெஷர் வந்து 0வாக தான் இருக்கும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்.
எவ்ரி அன்கவுண்டபிள் செட் ஆஸ் மெஷர் 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து கேண்டர் செட்டு, கேண்டர் லைக் செட்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அன்கவுண்டபிள் செட்டுக்கு 0 வரும். ஆனால் வந்து இப்போ ஒரு இன்டர்வல் எடுத்துக்கோங்களேன். சம் வந்து 2,3 இது வந்து ஒரு இன்டர்வல். இந்த இன்டர்வலுக்கு நீங்கள் வந்து லென்த்து இதோட மெஷர் பார்த்தீங்கன்னா அதோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ 3 - 2 = 1 இருக்கும். அப்போது இது வந்து 0 கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து எந்த ஒரு அன்கவுண்டபிள் செட் எடுத்தாலும் அதோட மெஷர் வந்து 0ன்னு எங்கள் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒரு ஜஸ்ட் ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கேன். இது ஒரு அன்கவுண்டபிள் செட்டு தான். இதுக்குள்ளே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இது ஒரு இன்டர்வல்குள்ளே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அதோட லென்த் வந்து உங்களோட மெஷர் வந்து 1 இருக்குது. அதோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ வந்து மெஷர் வந்து 1 இருக்குது. ஸோ வந்து இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸ் கேட்குறாங்களா ட்ரூ கேட்குறாங்களான்னு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ்க்கு வாங்க. கேண்டர் செட் ஆஸ் மெஷர் 0. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேண்டர் செட் இஸ் மெஷரபிள். ஆப்வியஸாக கேண்டர் செட் வந்து மெஷரபிள். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து தேர் எக்ஸிஸ்ட் ஏ அன்கவுண்டபிள் செட் ஆஸ் மெஷர் 0ன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து எக்ஸாம்பிளே வந்து நம்மளுக்கு கேண்டர் செட்டு தான் கொடுத்துருப்பாங்க டிபாராவில் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து டிபாராவில் அந்த கேண்டர் செட் வந்து மெஷரபிள் நம்மளுக்கு தெரியும். அதோட மெஷர் ஆல்சோ 0. ஸோ வந்து இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஸோ வந்து ஆப்ஷன் பி மட்டும் ஃபால்ஸ். ஸோ 5th one, consider the following statements. First P statement பார்த்தீங்கன்னா if outer measure of the set E = 0 then E is measurable. அடுத்தது Q statement பார்த்தீங்கன்னா அதோட கான்வர்ஸ் பார்ட்டாக கொடுத்துருக்கேன். if E is measurable then outer measure of E வந்து அதாவது செட் Eக்கு outer measure ஃபைண்ட் அவுட் பண்ணால் 0க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. ஆனால் வந்து P ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல்வேஸ் ட்ரூ. ஒரு செட்டுக்கு வந்து நம்ம அவுட்டர் மெஷர் பார்க்கும்போது அது 0வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து மெஷரபிள் செட்டாக தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு மெஷரபிள் செட் எடுக்கும் போதும் அதோட மெஷர் வந்து 0வாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இன்டர்வல் 2,3. இது ஆல்சோ மெஷரபிள் செட்டு. அதோட மெஷர் வந்து 1. ஆனால் வந்து 0 வரல இல்லையா? அப்போது ஒரு மெஷரபிள் செட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து 0 தான் அதோட மெஷராக இருக்கணும், அவுட்டர் மெஷர் வந்து 0வாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில நேரத்தில் இருக்கலாம், சில நேரத்தில் வேறு நான் 0வும் வரலாம். ஸோ வந்து இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா P வந்து ட்ரூ, Q ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ 6th கொஸ்டின், கேண்டர் லைக் செட் P power alpha is measurable with measure. இப்போ வந்து கேண்டர் லைக் செட்டு, கேண்டர் செட்டு எல்லாமே வந்து மெஷரபிள்னு தெரியும். ஆனால் கேண்டர் செட்டு வந்து மெஷரபிள் வித் மெஷர் வந்து 0ன்னு நம்மளுக்கு தெரியும். இங்கே கேண்டர் லைக் செட்டுன்னு சொல்லிட்டு P power some alpha இதெல்லாம் வந்து நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. நிறைய கேண்டர் லைக் செட்டு வரும். அதெல்லாமே வந்து படித்து பாருங்கள். ஸோ மெஷரபிள் வித் மெஷர், அந்த செட்டுக்கு மெஷர் பார்த்தீங்கன்னா 1 - ஆல்ஃபாவாக இருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். 7th கொஸ்டின், an upper bound for the number of sets in the sigma algebra generated by n sets is 2 power n and 2 power n. C வந்து 2, 0. சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சிக்மா அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்ரி ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அந்த ஆர்பிட்ரி ஸ்பேஸில் கிளாஸ் ஆஃப் சப்செட்ஸ், இதில் இருக்கிற கிளாஸ் ஆஃப் சப்செட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆர்பிட்ரி ஸ்பேஸில் கிளாஸ் ஆஃப் சப்செட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை வந்து சிக்மா அல்ஜிப்ரா அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த கிளாஸ் ஆஃப் சப்செட்டை தான், அந்த கிளாஸ் ஆஃப் சப்செட் இந்த எக்ஸ்ன்ற ஆர்பிட்ரி ஸ்பேஸ்லேருந்து எடுத்து அந்த கிளாஸ் ஆஃப் சப்செட்ஸை நம்ம சிக்மா அல்ஜிப்ரான்னு சொல்ல போகிறோம். அப்படி சொல்லணும்னா, இல்லைன்னா சிக்மா அல்ஜிப்ரா சம்டைம்ஸ் வந்து சிக்மா ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஆர்பிட்ரி ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்பேஸே வந்து அந்த கிளாஸ் ஆஃப் சப்செட்ஸ்குள்ளே இருக்கணும். X belongs to the class and the class is closed under the formation of countable unions and of complements இருக்கணும். ஸோ வந்து இது வந்து சிக்மா அல்ஜிப்ராவோட டெஃபினேஷன். சரிங்களா? அது வந்து சிக்மா அல்ஜிப்ரா இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ வந்து டெஃபினேஷன் வந்து புக்கில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஆர்பிட்ரி ஸ்பேஸ் இருக்கணும், அந்த ஸ்பேஸில் கிளாஸ் ஆஃப் சப்செட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து நீங்கள் சிக்மா அல்ஜிப்ரான்னு சொல்ல போகிறீங்க. அப்போ சிக்மா அல்ஜிப்ரான்னு சொல்லணும்னா இந்த எக்ஸ்ன்ற அந்த ஆர்பிட்ரி ஸ்பேஸே வந்து அந்த கிளாஸில் இருக்கணும். அண்ட் தென் அந்த க்ளோஸ்டாக இருக்கணும், அந்த கிளாஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும். அண்டர் ஃபார்மேஷன் ஆஃப் கவுண்டபிள் யூனியன்ஸ் அண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். டெஃபினேஷன் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க சிக்மா அல்ஜிப்ராவுக்கு. நெக்ஸ்ட் வந்து எய்த் கொஸ்டின்,
which of the following are measurable if f is measurable? fன்ற ஃபங்க்ஷன் இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்து செட்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு. அப்போ மெஷரபிள் ஃபங்க்ஷன் f வந்து ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட் இப்போ ஃபார் ஆல் ஆல்ஃபா set x such that f of x greater than or equal to alpha எல்லா ஆல்ஃபாவுக்குமே அடுத்தது வந்து f of x less than or equal to alpha, f of x less than alpha இது எல்லாமே வந்து மெஷரபிளாக இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டாக தியரம் கொடுத்துருப்பாங்க, புக்லேயே இருக்குது. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆர் மெஷரபிள், எல்லாமே வந்து மெஷரபிளாக தான் இருக்கும். அடுத்தது 9th கொஸ்டின். If f is measurable, then set x such that f of x equal to alpha is measurable for each extended real number alpha. இது வந்து ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர். ரியல் நம்பர் ஆல்ஃபா, ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர், இன்டிஜர் எல்லாமே வந்துடும் ரியல் நம்பர் ஆல்ஃபாக்குள்ளே. அப்போ வந்து எஃப் வந்து ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா இந்த செட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இஸ் மெஷரபிள் ஃபார் ஆல் ஃபார் ஈச் எக்ஸ்டெண்டட் ரியல் நம்பர் ஆல்ஃபா. எந்த ஒரு ரியல் நம்பர் ஆல்ஃபாவுக்கும் இது வந்து ட்ரூவாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th one. Or 10th one. Which of the following is measurable functions? Constant function, continuous function, monotone functions. இது எல்லாமே வந்து measurable functions தான். ஸோ வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர் 10th கொஸ்டினுக்கு. அண்ட் தென் அப்புறம் வந்து ஒரு பாயிண்ட், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்லாம் கூட மெஷரபிள் தான். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எந்த செட்டு மேலே டிஃபைன் பண்ணுறோமோ அந்த செட்டு வந்து மெஷரபிளாக இருக்கணும். அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், மோனோடான் ஃபங்க்ஷன்ஸ் இப்படிலாம் பார்க்கும்போது நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனையும் பார்ப்போம். அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனும் வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷன் தான். ஆனால் வந்து ஏ வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எந்த செட்டில் டிஃபைன் பண்ணுறோமோ அந்த செட் வந்து மெஷரபிளாக இருக்கணும். நெக்ஸ்ட் 11th ப்ராப்ளம். Let fn be a sequence of measurable function defined on the same measure set. ஒரு எந்த ஒரு சேமான மெஷர் செட்லேயே தான். ஆனால் எஃப்என் வந்து அப்போ f1, f2, f3, f4 அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன், சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரே ஒரு மெஷரபிள் செட்டில் இருந்து, மெஷர் செட்டில் இருந்து தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். அப்படின்னா இன்ஃபிமம் f1 இஸ் மெஷரபிள் அண்ட் சுப்ரீமம் f1 இஸ் நாட் மெஷரபிள். And then அந்த மாதிரி 4 ஆப்ஷன் இருக்குது. லிமிட் இன்ஃபிமம் f1 இஸ் மெஷரபிள், லிமிட் சுப்ரீமம் f1 இஸ் நாட் மெஷரபிள், அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஆனால் ஆப்ஷன் டி வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இன்ஃபிமம் f1 அண்ட் சுப்ரீமம் f1 ஆர் மெஷரபிள். இது மட்டும் இல்லை, லிமிட் இன்ஃபிமம் f1 அண்ட் லிமிட் சுப்ரீமம் f1 இதுவும் வந்து மெஷரபிளாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ வந்து ஆனால் 4மே வந்து மெஷரபிளாக இருக்கும். சரிங்களா? 12th கொஸ்டின். Let f be a measurable function and let f equal to g almost everywhere. f வந்து g-ஆ இருக்குது almost everywhere. Then g வந்து measurable. g வந்து not measurable கொடுத்துருக்காங்க. g is Borel measurable function, none of the above. g வந்து measurable-ஆ இருக்கும். எப்போ வந்து f வந்து g-ஆ கூட அக்ரி ஆகுது almost everywhere அப்படின்னா almost everywhere-னா அக்ரி ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது g-யும் வந்து ஏன்னா f வந்து measurable function சொல்லிட்டோம். அப்போ f equal to g almost everywhere-ஆ இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து g வந்து measurable. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் 13th one. Thirteenth question. Let fi be a sequence of measurable function converging almost everywhere to f. Then f is measurable, f is not Borel measurable, f is Borel measurable, f is not measurable. fi வந்து sequence of measurable function-ஆ இருக்குது. converging almost everywhere to f-ஆ இருக்குது. சரியா? இப்போ f1, f2, f3 அந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்குது. அது எல்லாமே ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் எதுக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்க்கு கன்வர்ஜ் ஆகுது. அப்படி கன்வர்ஜ் ஆகும்போது எஃப் வந்து கண்டிப்பாக வந்து மெஷரபிளாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். 14th கொஸ்டின். இஃப் எஃப் இஸ் மெஷரபிள் ஃபங்க்ஷன் தென் பி ஸ்டேட்மெண்ட் எஃப் ப்ளஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் எஃப் கமா 0 இஸ் மெஷரபிள்னு சொல்லியிருக்காங்க. Q இது வந்து f மைனஸோட டெஃபினேஷன். மைனஸ் டைம்ஸ் மினிமம் ஆஃப் f, 0 இஸ் மெஷரபிள்.
ஸோ வந்து இது ரெண்டுமே வந்து மெஷரபிள் தான். இது வந்து f ப்ளஸ் வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் ஆஃப் f, 0, f மைனஸ் வந்து மைனஸ் மினிமம் ஆஃப் f, 0. இது ரெண்டுமே வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா f மெஷரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது. ஸோ வந்து போத் ஆர் ட்ரூ. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். 15th question. Let f be a measurable function, then supremum of the set alpha such that f greater than or equal to alpha almost everywhere. A dot E ன்னு போட்டிருக்க almost everywhere is called essential infimum f. இது வந்து essential infimum f ஓட டெஃபினேஷன் தான். சரிங்களா? ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். அந்த மாதிரி டெஃபினேஷன் எசென்ஷியல், சுப்ரீமம் எஃப், லிமிட் சுப்ரீமம் எஃப், லிமிட் இன்ஃபிமம் எஃப் எல்லாத்துக்குமே வந்து டெஃபினேஷன் இருக்குது. எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ 16th question. If f is a measurable function and essential supremum of mod f less than infinity இருக்குது, then f is essentially bounded. ஸோ வந்து எசென்ஷியலி பவுண்டடாக இருக்கும். எஃப் வந்து ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷனாக இருக்குது. எசென்ஷியலி சுப்ரீமம் மாட் எஃப் வந்து லெஸ் தென் இன்ஃபினிட்டியாக இருக்குது. தென் எஃப் இஸ் எசென்ஷியலி பவுண்டட். லெஸ் தென் இன்ஃபினிட்டினாலுமே நம்மளுக்கு பவுண்டன்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ வந்து அதை வந்து ஒரு ஹிண்ட்டாக வச்சு எசென்ஷியலி பவுண்டட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரூஃப் முடிஞ்சால் படிங்க. நெக்ஸ்ட் 17th question. Let f be a measurable function and b is a Borel set. ஒரு மெஷரபிள் ஃபங்க்ஷன், ஒரு போரல் செட்டு. போரல் செட்டுனா வந்து டெஃபினிஷன் இருக்கும். அதுலேயே வந்து இன்னொன்று வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா வந்து போரல் செட்டெல்லாம் மெஷரபிள் செட்டாக இருக்கும். ஆனால் மெஷரபிள் செட்டெல்லாம் போரல் செட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு எப்படி பார்ப்போம்னா நம்ம வந்து ஓகே தேர் எக்ஸிஸ்ட் போரல் செட் விச் இஸ் நாட் மெஷரபிள்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது பார்த்துக்கோங்க. அது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் தான். let f be, இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். let f be a measurable function and b is a Borel set. அப்படி இருந்துச்சுன்னா f inverse of b is a measurable set, f inverse of b is a Borel set, f inverse of b is not a Borel set, none of the above. ஆக்சுவலாக வந்து f inverse of b is a measurable செட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த b வந்து Borel set, f வந்து measurable function. And then 18th question. The function f of x equal to, நார்மலாக வந்து நம்ம செட்டுக்கெலாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து மெஷர் கண்டுபிடிக்கலாம். மேபி கேண்டர் செட்டுக்கு கூட மெஷர் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஆனால் வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸாலாம் இருக்கும். அதனால் நம்ம வந்து எக்ஸாம் டயத்தில் வந்து எதுவுமே வந்து நம்மளால் ஒர்க் அவுட் பண்ணிலாம் போட முடியாது. அவ்வளோ டைம் இருக்காது. செட்டுக்கு கண்டுபிடிக்கிறது ஓரளவுக்கு ஈஸி கம்பேரிங் டு த ஃபங்க்ஷன். அப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மெஷர் கேட்டாங்கன்னா கொஞ்சம் சிரமந்தான். ஸோ வந்து நான் ஆன்சர் மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து f of x கொடுத்துருக்காங்க, x இன்ட்டு sin 1/x. இது எல்லாமே ஸ்டாண்டர்டான ஃபங்க்ஷன் தான். நம்ம ரியல் அனாலிசிஸில் இதை பற்றிலாம் நிறைய படிச்சிருப்போம். ஸோ வந்து ஃபார் x greater than 0வாக இருக்கும்போது, x equal to 0வாக இருக்கும்போது 0 வேல்யூ எடுத்துக்குது. அண்ட் 0,1 இந்த இன்டர்வலில் மட்டும்தான் பேசுகிறாங்க. ஹோல் ஆருக்கெல்லாம் பேசலை, இந்த குறிப்பிட்ட இன்டர்வலில் பேசுகிறாங்க. ஸோ வாட் இஸ் த மெஷர் ஆஃப் த செட் x such that f of x greater than or equal to 0. So answer வந்து B வந்து correct answer. Pi inverse into 1 minus log 2. சரிங்களா? Next 19th question. For any measurable function A வந்து essential supremum f less than or equal to supremum f, and B வந்து minus essential infimum f equal to essential supremum f, C essential supremum f greater than or equal to supremum f, D essential supremum f equal to minus essential infimum of minus f. இது எல்லாமே வந்து சம் ரிசல்ட் மாதிரி வரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா எசென்ஷியல் சுப்ரீமம் எஃப் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சுப்ரீமம் எஃப்பாக இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். 20th question. If f be a continuous function and g be a measurable function, then f composition g எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. f வந்து இந்த இடத்துல கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது, g வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷனாக இருக்குது. அது வந்து கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸாக அதை பற்றி எதுவும் சொல்ல கிடையாது. g வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷன் ஒன்லி, f வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போது f காம்போசிஷன் g எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெஷரபிள் ஃபங்க்ஷனாகவே இருக்கும். ஆனால் நாட் எ மெஷரபிள் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. போரல் மெஷரபிள் ஃபங்க்ஷன், நன் ஆஃப் த அபவ். ஸோ ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து மெஷரபிள் ஃபங்க்ஷனாகவே இருக்கும்.
இந்த வீடியோவில் வந்து 20 கொஸ்டின் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எல்லா சாப்டருக்குமே போட ட்ரை பண்ணுறேன். இதில் வந்து செகண்ட் சாப்டருக்கு மட்டும்தான் நான் வந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்திருக்கேன். இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.